கோசம் போடலாமா? கோசம் போட்டு எடுத்து போடும். கோசம் போட்டு பூக்கடம் கேட்டாங்க. பூக்கடம் பைக்கில் வாங்க. பூக்கடம் கேட்டாங்க. ஒரு 2 minutes. சார் நீங்கள் நார்மலாகவே கோர்ஸ் இருக்குங்களா? மைக் இல்லாமல் இது பண்ணிக்கோங்களேன். ரைட், ஓகே. மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்து. அளித்திடு அளித்திடு மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பு அளித்திடு. நீதி வேண்டும் நீதி வேண்டும் மருத்துவர் படுகொலைக்கு நீதி வேண்டும். மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்து. அளித்திடு அளித்திடு மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பு அளித்திடு. பாதுகாப்பின்றி இருக்கிறது. இது மாதிரி வன்கொடுமை இதுவே கடைசியாக இருக்கட்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம். கல்கத்தா நகரில் உள்ள ஆர்ஜி மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர் முதுநிலை மருத்துவ மாணவி கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி நள்ளிரவு 3 மணி அளவில் சமூக விரோதிகளால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வானது அந்த மருத்துவக் கல்லூரியின் வளாகத்திற்குள்ளேயே நடந்துள்ளது. மருத்துவர் பணியில் இருக்கின்ற போது, அந்த மருத்துவ மாணவி பணியில் இருக்கின்ற போது மருத்துவ வளாகத்திற்குள்ளேயே நடந்துள்ளது. இந்த நிகழ்வை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டியும் இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மூலமாக இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம், அதாவது இந்திய மருத்துவ சங்கத்தின் மூலமாக இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 24 மணி நேரம் வெளிநோயாளிகள் புறக்கணிப்பும் மற்றும் அரசு டாக்டர்கள் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மூலமாக ஒரு மணி நேரம் மட்டும் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை 1 மணி நேரம் மட்டும் அடையாள வெளிநோயாளிகள் புறக்கணிப்பு போராட்டம் மட்டும் செய்கின்றோம். இதில் மற்ற அவசர சிகிச்சைகள் பொதுமக்கள் மற்றும்
நோயாளிகளின் நலன் பாதிக்கப்படாமல் அனைத்து சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்படும். ஒரு அடையாள வேலை நிறுத்தமாக இன்று நாம் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களது கோரிக்கையாக அந்த இறந்த மருத்துவ மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் இன்றளவும் ஏட்டளவிலே உள்ளது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் மருத்துவமனைகளுக்கு, மருத்துவ ஊழியர்களுக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி, இல்லை மருத்துவமனையின் ஒட்டுமொத்த இந்த வளாகத்திற்கும் சரி ஒரு பாதுகாப்பு அளித்திட அரசு ஆவணம் செய்ய வேண்டும். ஆகிய 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாங்கள் ஒரு அடையாள போராட்டத்தை மேற்கொள்கின்றோம். நன்றி.